அண்மை காலமாக தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து சாதி ரீதியிலான தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க, சாதி ரீதியிலான பிரச்சனையை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற செய்தி தென்காசி மாவட்டத்தை மையமாக வச்சு அதிகமா வர துவங்குது. ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தவரை இது வந்து செய்திகள் நம்ம அடிக்கிறோம்னே கேட்கக்கூடும். ஏன்னா வந்து அந்த திருநெல்வேலியும் தென்காசியும் ஒன்னா இருக்கிறதுனால திருநெல்வேலியின் எந்த பகுதியில் நடந்தாலும் தென்காசியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியினுடைய செய்திகளும் திருநெல்வேலி செய்தியாக வந்துட்டு. புதிய தமிழகம் கட்சி மிக தீவிரமாக போராடி தென்காசி மாவட்ட திருநெல்வேலியிலிருந்து பிரிச்சு தென் தமிழகத்தின் வளர்ச்சி தென்காசியினுடைய வளர்ச்சியில் தான் துவங்கும் அப்படின்னு அங்க களம் அமைத்து பல வருடங்களாக தலைவராக போராடிட்டு இருக்கிறாங்க. அதன் வெளிப்பாடாக தென்காசி மாவட்டம் பிரித்தெடுக்கப்பட்டுச்சு. பெரிய அளவுக்கு சாதி ரீதியான அந்த முரண்பாடுகள் கொண்ட செய்திகள் தென்காசியிலிருந்து வராது. திருநெல்வேலியில் படுகொலைகள் அப்படிங்கிறது கூட திணை செய்தியாக கூட இப்ப திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஆனால் தென்காசி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரியான செய்திகள் பெருமளவுக்கு, ஏன்னா புதிய கட்சி மிக வலிமையான கட்டமைப்போடு ஒவ்வொரு கிராமம் வாரியாக தென்காசியை மையம் கொண்டு, ஏன்னா அங்க இருந்துதான் அந்த அமைதி துவங்கணும், அந்த சமூக சமத்துவத்தை தொடங்கணும் அப்படிங்கிற அமைச்ச களம் தென்காசியில் மிக பெருமளவுக்கு வேலை செஞ்சு அது பெரியளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அண்மையில் வந்து அதிக செய்திகளை நாம் இந்த புறம் இருந்தும் கேட்க துவங்குறாங்க. வழக்கமாக மறவர் சமூகத்திற்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு செய்திகள் வரும். அது தற்போது பெருமளவு குறைஞ்சிட்டாலும் கூட திருநெல்வேலி பக்கம் கொஞ்சம் அதிகமா வந்து நடந்துட்டு இருக்குது. அது ஒரு புறம், அது நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப தென்காசியில கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கடையம் ஒன்றியத்துல மலையன் குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல நாடார் சமூகமும் தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் சம அளவு வாழ்றாங்க. ரொம்ப நீண்ட வருடங்கள் வந்து ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் சில வருடங்களாக அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிணக்குகள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு உச்சபட்சமாக சில மாதங்களாக அது வந்து கைகலப்பு, இருதரப்பினுடைய மோதல் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்து. இப்ப அண்மையில இந்த பூப்பணித நீராட்டு விழாவுக்கு போனவங்க அடிதடி ஆயிடுச்சு வச்சுச்சு, அதன் வந்து இரு தரப்புலையும் வழக்கு அப்படிங்கிற செய்தியை நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட உண்மை தன்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுமையா நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். நாங்க வந்து ஒரு 2 தினங்களுக்கு முன்பு மலையன்குளத்துக்கு நேரடியாக புதிய முஸ்லிமுடைய வக்கீலோடு நானும் அங்க போயிருந்தேன். அங்க பாத்தீங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய திருவிழா ஒண்ணு நடந்திருக்கு. என்ன பெரிய கொடுமைனா 2 சமூகமும் முப்பிடாதி அம்மன் சாமியை தான் கும்பிடுறாங்க. ஆனா 2 பேருக்கும் தனித்தனி கோயில் இருக்கு. அவங்க திருவிழா கொண்டாடும் பொழுது சாலையின் அந்த வீதியோட ஓரத்துல வந்து அந்த சீரியல் பல்ப் கட்டுற வழக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து நாடார் சமூகத்தினுடைய வீதிகள் இருக்கும் தூரம் வரை, ஏன்னா அதுதான் என்ட்ரன்ஸ், ஊருடைய என்ட்ரன்ஸ், அது வரை கட்டி இருக்கிறாங்க. அதை எல்லாரும் கிடையாது, சில சமூக விரோதிகள் அந்த சீரியல் லைட் எல்லாம் அத்து எரிஞ்சிடுறாங்க. அது ஒரு பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் வந்து அது பேசி முடிக்கப்படுது. அதன் பிறகு சில இளைஞர்கள் சண்டை. உச்சபட்சமாக சில தினங்களுக்கு முன்பு வெளியூர்ல இருந்து, அதாவது ஆயிலப்பேரியிலிருந்து அந்த ஊருக்கு தாய்மாமன் சீர், அங்க அந்த பூப்புனித நீராட்டு விழா நடக்குது, தாய்மாமன் சீரு ஆயிலப்பேரியில இருந்து கொண்டு வந்து, அந்த ஊர் எப்படின்னா ஒரு பெரிய வீதி, அந்த வீதியிலிருந்து அப்படியே ரைட் சைடு வந்து டிவைட் ஆகுது, அப்படியே நாடார் சமூகத்தினுடைய வீதிகள், அதற்கடுத்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய, அதுக்கப்புறம் ஊர்கள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல பார்க் பண்றதுக்கு இங்க நாடார் சமூகம் கும்பிடக்கூடிய அவங்க சொந்த நிலத்துல இருக்கக்கூடிய முப்பிடாதியம்மன் கோயில் ஒண்ணு ஊர் என்ட்ரன்ஸ்ல இருக்குது. அது பக்கத்துல பொது கிணறு இருக்கு, பொது நீர்த்தேக்க தொட்டி இருக்குது. அந்த முப்பிடாதியம்மன் கோயிலுக்கு முன்பாக ஒரு 30-40 சென்ட் அளவுக்கு வந்து ஒரு காலி இடம் இருக்கு. அந்த காலி இடத்தை ஊர்ல இருக்கக்கூடிய பொது நிகழ்வுகள் அத்தனைக்கும் பயன்படுத்துறது, அந்த ஊர்ல ஏதாவது நிகழ்வுனா வண்டி வாகனங்கள் வந்து அங்க நிறுத்திட்டு ஊருக்குள்ள போறது, இது வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதே போல வழக்கமான ஒரு நிகழ்வாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த பூப்பணி நீராட்டு விழாவுக்கு அந்த ஆயிலப்பேரியிலிருந்து தாய்மாமன் சீரு கொண்டு வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவருடைய வாகனங்கள் அங்க நிறுத்திட்டு, கிராமம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த தாய்மாமன் சீருங்கிறது கொஞ்சம் ஆரவாரமாக அந்த தட்டு பழம் எல்லாம் வச்சுட்டு இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஆரவாரமா போய் கொண்டு போவாங்க. இந்த தாய்மாமன் சீருங்கிறது கொஞ்சம் விசேஷம், தென் தமிழகத்துல எல்லாருக்குமே தெரியும். அது எல்லா சமூகத்துக்கும் பொதுவானது. அது நாடார் சமூகம் கிடையாது, தேவர் சமூகம் கிடையாது, தேவேந்திர குல சமூகம் கிடையாது, யாதவர் சமூகம் கிடையாது, பிள்ளமார் சமூகம், எல்லா சமூகமுமே அதை ஒரு பொதுவான நிகழ்வாகத்தான் செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை போன்ற நிகழ்வாக வாகனத்தை நிறுத்திட்டு அவங்க அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போறாங்க. அப்ப இவங்களை குறுக்காட்டுன சில நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வழி நீங்க போகக்கூடாது, இது ஊருடைய பொது வழி, போகக்கூடாதுன்னா இல்ல நீங்க எதா இருந்தாலும் உங்க ஏரியாலே வச்சுக்கோங்க, அதுல அந்த அந்த காலி இடத்துல நீங்க வந்து வண்டியெல்லாம் நிறுத்தக்கூடாது, ஊரோட பொது இடம், பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம், வாகனங்களை நிறுத்த சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு அந்த வாக்குவாதம் முற்றி ஒரு எல்லையில கைகலப்பாகி ரெண்டு தரப்புமே வந்து ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிறாங்க. கைகலப்பாயிருச்சு. இதுல ஒரு பெண்ணுக்கெல்லாம் ஜாக்கெட்டை கிழிச்சு காயமாகி 2 தரப்பு மீதுமே வந்து வழக்கு பதியப்பட்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் புறம் இருந்து 6 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து 9 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சிலரை தேடிட்டு இருக்கிறாங்க. முதலில் வந்து சண்டையை தொடங்குனது
நாடார் சமூகத்தினுடைய இளைஞர்கள். நாங்க அங்க போன இடத்துல கேட்டோம், ஏங்க பெரியவங்க எல்லாம் இதுல தலையிட மாட்டாங்களான்னு. தூண்டி விடுறதே சில பெரியவங்க தான், யாருடைய பேச்சை கேட்டு தூண்டி விடுறாங்க. 2 இடத்துலயுமே வந்து திமுகவின் கொடி பட்டொலி வீசி 30-40 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அது 2 தரப்புலையுமே சமூக நீதி காவலர்களின் கொடி பறக்குது. ஆனா சண்டை அப்படின்னா அவங்க தேர்தலுக்கு மட்டும் வருவாங்கங்க, யாருக்கும் மனசு நோகாம ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு பிரச்சனைனா அவங்க வரமாட்டாங்க, நாங்க வந்து அவங்க மீது கோபத்துல இருக்கோம் அப்படின்னு தேவேந்திர குல வேளாளர் தரப்புல இருந்து நமக்கு இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், இப்பதான் அண்மையில அந்த மேலவிஞ்ஞானபுரம் ராமலிங்கபுரம் அந்த பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனையுடைய இதாக இப்ப அந்த காலையில வந்து அன்றைய தேதியில காலையில அந்த தென்காசி ஆர்டிஓவை சந்திச்சு இது குறித்து பேசி ஒரு சுமூகமான முடிவு அப்படின்னா, அந்த தனிநபர் அமைச்சிருந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துடுறோம், அரசாங்கம் கட்டி கொடுத்த பேருந்து நிறுத்தத்துல வந்து பேருந்து வந்து நின்றுட்டு போறதுக்கான நடவடிக்கைகளை துரிதமா எடுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில அதை சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த ஊருக்கு போனோம். அப்படிங்கும் பொழுது அங்கேயும் நாடார் சமூகம் தான் இது பண்றாங்க, இங்கேயும் நாடார் சமூகமா இருக்கிறாங்க. நமக்கு இதை கேட்கும் பொழுது ஆச்சரியமா புதுசா இருக்கு. இந்த புது பணக்காரன் வந்து இந்த அண்ணா அர்ப்பனுக்கு காசு வந்து அர்த்தராத்திரில கூட பிடிப்பாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம கேட்போம். ரொம்ப காலம் ஒற்றுமையா இருந்த சமூகம். ஈவன் தற்போது தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறணும் அப்படின்னு போராடக்கூடியதனுடைய முன்னோடியாக கூட நாடார் சமூகத்தை முன்னிறுத்துறாங்க. காரணம், அவர்கள் சாணார் என்கிற பெயரில் அவங்க அனுபவித்த சாதிய தீண்டாமைகள் சொல்லி மாளாது. அவ்வளவு தூரம் சாதிய தீண்டாமைகளுக்கு இவர்கள் ஆட்பட்டு ஒரு சமஸ்தானத்துல வந்து இன்னைக்கு பேசக்கூடாது. நாம் வந்து அந்த அவர்களுடைய தீண்டாமை அந்த கொடுமைகளை வந்து இந்த கால தலைமுறைக்கு சொல்லக்கூடாது, அவர்கள் காதிலே அது கேட்கக்கூடாது. அது மாறினபடியே இருக்கட்டும். அவருடைய முன்னேற்றத்தை, அவருடைய உழைப்பை நாம வந்து அங்கீகரிக்கிறோம். அதை நம்ம வந்து உண்மையாகவே அதை நாமளும் சேர்ந்து அவருடைய வளர்ச்சியில், அவர்கள் வைக்கக்கூடிய கடைகளில் நாமும் சேர்ந்து அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய பொருளாதார ரீதியிலான வளர்ச்சி சமூக ரீதியான இடத்தில் என்ன மாதிரியான அணுகுமுறையை அவர்கள் காட்டுறாங்கன்னா, சில இடங்களில் சிலர் என்ன பண்றாங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர்களோ அல்லது பறையர் சமூகமோ அல்லது அருந்ததி சமூகமோ இருக்கக்கூடிய இடத்துல இவர்களை ஒரு மேல் சாதியாக தங்களை கற்பனை செய்து கொண்டு எதிர் இருக்கவர்களை வந்து அந்த அந்த எஸ்சி அப்படிங்கிற மனநிலை பார்க்கக்கூடிய இது அண்மை காலமாக சில இடங்களில் அதிகரிச்சுட்டு வருது. இது உண்மையாகவே ஆரோக்கியமான விஷயம் அல்ல. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அனுபவித்த அந்த கொடுமைகளை இன்னைக்கு அந்த மாதிரியான அந்த டேக்ல அதே மாதிரியான பிரச்சனைகளை, சவால்களை எதிர்கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் மீது வலிந்து திணிப்பது என்பது, அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு ஃபீல்ட்ல சொல்றாங்க. அது யாரு? நாடார் சமூகத்தின் சைடு இருந்து வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. வழக்கமாக இருக்கக்கூடிய மரபர் வெர்சஸ் அந்த தேவேந்திரர் அப்படிங்கிற பிரச்சனைகளும் முழுசா இன்னும் ஓயல. அங்கங்க உங்களுக்கு திருநெல்வேலி பக்கம்லாம் படுகொலை அளவுக்கு போகுது. தென்காசியிலும் வந்து இதாகும். இப்ப இரு தரப்புமே பாதிப்புக்குள்ளாயிருக்கு. யோசிச்சு பாருங்க, 9 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணி இன்னும் மேலும் சிலர் தேடிட்டு இருக்காங்க, அவங்க கைது பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 பட்டதாரி இளைஞர்கள், பிஇ படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள் மீதும் வழக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பொது வீதியில் நடக்கக்கூடாது, பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற முடுக்குமுறை, தீண்டாமை எல்லாம் நாடார் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டு அதிலிருந்து இவர்கள் 100 ஆண்டு கால போராட்டத்தின் வாயிலாக, உழைப்பின் வாயிலாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக தளத்தில் பார்த்தால் தீட்டு அப்படிங்கறதெல்லாம் மாறி இன்னைக்கு சந்த கடை, அந்த கடை, இந்த கடைன்னு தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அவர்களுடைய உணவகங்களில் அவர்கள் சமைக்கக்கூடிய உணவு இந்தியாவில் உலகத்தில் பல இடங்கள்ல இருந்து போய் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. காரணம், அவர்களின் மீதான தீண்டாமை முழுசா அகற்றப்பட்டு தற்போது பொது சமூகங்களின் மூலம் கூட அவருடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று அவர்கள் தீண்டாத பொருளே இல்லை. தீண்டாமை என்கிற சொல்லுக்கு எதிராக அவர்கள் தீண்டாத பொருளே இந்தியாவில கிடையாதுங்க, உலகத்துல கிடையாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய தீர்க்கமான உழைப்பு தான். ஆனால் அந்த வளர்ச்சியை தங்களுடைய சமூக அந்த இதை அவங்களுடைய அந்த அந்த சமூகத்தின் அவருடைய வளர்ந்திருக்காங்க இல்லையா அந்த இடம், அந்த எட்டி இருக்கிற இடத்தை இன்னொரு சமூகத்திற்கு எதிராக கொண்டு நிறுத்துவது என்பது, அவர்கள் அடைந்த அந்த வளர்ச்சி, அவர்கள் எதிர்கொண்ட அந்த போராட்டம், அவருடைய உழைப்பு, இதை எல்லாத்தையுமே ஒண்ணு இல்லாம ஆக்கி அவர்களுக்கு எதிரான மனநிலையை விதைக்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் அவர்கள் மீது அனுதாபப்படும்படியான இருக்கு. அதே தேதியில துவரங்காடுங்கிற கீழப்பாவூர் ஒன்றியத்துல துவரங்காடுங்கிற ஒரு ஊர் இதே மாதிரிதான் பொது வீதியில அந்த தீர்த்தம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர குல வேளாளர்களை வழிமறித்த மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. இதெல்லாம் எதை நோக்கி போகுது?
அதைத்தான் நாங்கள் வந்து தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி தென்காசியின் வளர்ச்சியில் தான் துவங்கும் அப்படின்னு களம் அமைத்ததற்கான காரணம் அது சும்மா கிடையாது. அது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அதில் அறிவியல் பூர்வமாக அந்த நிலவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதுவெல்லாம் வந்து இன்னும் சில ஆண்டுகளில் அது மாற்றத்திற்கு உட்பட்டு அந்த வளர்ச்சியை துவங்கும் பொழுது அது எல்லாருக்கும் தெரியும். நாடார் சமூக பெரியவர்கள், நாடார் சமூக இளைஞர்கள் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் கொண்டாடுறத முதல்ல தவிர்த்தரணும். இந்த மனநிலை ரொம்ப ஆபத்தானது. தமிழ்நாட்டுல நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கு. ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு சாதியோடு முட்டி மோதி கொள்ளும் போக்கு உருவாகி சாதி ரீதியான போதை வந்து எல்லோருமே உள்வாங்க தொடங்கிட்டா ஏது உங்களுக்கும் வளர்ச்சி, ஏது எல்லா சமூகத்திற்கும் வளர்ச்சி? சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய இடம் அமைதியாக இருக்காது. அமைதியாக இல்லாத இடம் எந்த காலத்திலும் வளர்ச்சி அடைய முடியாது. அப்படி வளர்ச்சி அடைய முடியாத சூழல் உருவாயிடுச்சுன்னா பெட்டி கடையும் வளராது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் வளராது, டிவி கடையும் வளராது, செல்போன் கடையும் வளராது, எந்த வளர்ச்சியும் அங்க வராது. அப்ப எந்த வளர்ச்சியை நோக்கி மக்கள் நகர தொடங்கலைன்னா வணிகம் இருக்காது. வணிகம் இல்லைன்னா நாடாசமனுடைய வளர்ச்சி ஏது? இது என்ன புதுசா? இது வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும். இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை, விருப்பம். ஆனால் அது நடக்காம இருக்கணும்ல. நடக்காம இருந்தா தானே பேசாம இருக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. காரணம் அவர்களை விரும்பி இதை வளர்க்கிறதே அவங்கதான். ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது. சமூக சமத்துவம் தான் சமூக வளர்ச்சி, எல்லா விதமான வளர்ச்சிக்கும் அடிப்படைன்னு புரிஞ்சுக்கிட்ட நாம, அதற்காக களமாடுகிற நாம இந்த மாதிரியான பிரச்சனைகள் துவங்குறத நாம வந்து ஆமோதிக்க முடியாது. அதை அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. யாருமே அனுமதிக்க கூடாது. இப்ப நான் சொன்ன பகுதிகளில் மேலமிங்கபுரம், ராமலிங்கபுரம், தென்காசி, திருநெல்வேலி நெடுஞ்சாலையில இருக்குது. கடையம் ஒன்றியத்துல மலையன்குளம் கிராமத்துல ரைட் நம்ம இப்ப அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தூரங்காட்டுல இந்த மாதிரியான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது மாதிரியான சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. முக்கியமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள் இதை வந்து அவங்க சமூகத்துக்கு ஆதரவா இருக்கிறோங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய சமூக விரோதிகளுக்கு, சரி நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு 1-2 பேர் அந்த ஆதரவா இருக்கக்கூடிய வெளிப்பாடு என்னன்னா அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது. ஒரு தரப்பை இன்னொரு தரப்புக்கு எதிராக ஆத்திரம் முட்ட செய்யுது, கோபம் கொள்ள செய்யுது. என்னடா சில ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் தம்பிகளாக நேத்து வரைக்கும் ஒன்னா பழகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நமக்கு எதிராக நிக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனைன்னு போனா அதிகாரிகளும் ஒரு தரப்பா வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற ஆத்திரமும் கோபமும் என்னவாகும்னா, அதிகாரிகள் சரி வேற வழி இல்லைன்னு அங்க கடந்து போயிடலாம், சாதின்னு கடந்து போயிடலாம். ஆனால் அங்க வந்து நீர் பூத்த நெருப்பாக அப்படியே கசிச்சுட்டே இருக்கக்கூடியது. இப்படிதான் தொடங்குச்சு திருநெல்வேலியில. ஒரு காலத்தில் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது திருநெல்வேலி மாவட்டம். ஆனா இன்னைக்கு சமூக வளர்ச்சிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியதும் திருநெல்வேலி மாவட்டம் தான். அது 3 தரப்புக்குமே பொருந்தும். தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பொருந்தும், நாடார் சமூகத்துக்கும் பொருந்தும், மறவர் சமூகத்துக்கும் பொருந்தும். 3 சமூகமுமே எங்க எல்லாம் வந்து பிரச்சனைக்கு ஆட்படுதோ அங்க 3 சமூகமே வளர்ச்சி மத்துவமா தான் இருக்கு. இப்ப தென்காசியில தொடங்குது. இது வந்து நல்லதுக்கு இல்ல. அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. அப்படி ஒருதலை பட்சமாக இருக்கிறது இன்னும் இன்னைக்கு இவங்க பாதிக்கப்படுறாங்க. இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள் அந்த பாதிப்புல அவங்களும் வருவாங்க. இன்னைக்கே கூட இவங்க மேல 6 பேர் மேல வழக்குன்னா இவங்க 9 பேர் மேல வழக்கு நாடார் சமூகத்துல. அந்த 9 பேருடைய குடும்பம் என்னாகும், அந்த 9 பேருடைய எதிர்காலம் என்னாகும்? அப்ப ஒரு சமூகம் வந்து வளர்ந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தூர்விட ஆரம்பிக்குதா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீழ்ச்சியை நோக்கி தொடங்குதா. எதனால? இந்த சிந்தனை, இந்த தான் ஒசத்தி அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அது பேராபத்தானது. அப்படி தான் ஒசத்தின்னு நினைச்ச எந்த சமூகமும் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்தில் வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. எவ்வளவு வேகத்துல வளர்ந்தாங்களோ அவ்வளவு வேகத்துல வீழ்ந்திருக்கிறாங்க. அதனால அதை யாருமே விரும்ப வேண்டாம். அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சகோதரத்துவத்தோட இருக்கணும், சமத்துவத்தோட இருக்கணும், ஒன்னா வளரணும். இனியாவது அந்த பர்டிகுலர் அந்த பெயர்கள்லாம் பயன்படுத்துறதுக்கான காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நேர போய் அவர்களை சந்திச்சு இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது, அது மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நம்மளை வந்து கொண்டு போயிடும் அப்படின்னு எல்லா தரப்புமே அமைதியா இருக்கக்கூடிய அந்த நிலையை நோக்கி எல்லோருமே நகரணும். இதுதான் நாம வந்து இந்த கேட்டுக்கக்கூடியது. அதுதான் ஆரோக்கியம், அதுதான் நல்லது, அதுதான் எதிர்கால தலைமுறைக்கான வளர்ச்சியை, அவர்களுடைய அமைதியை, அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். அதைத்தான் நோக்கி எல்லாரும் நகரணும்.